பாரம்பரிய அரிசியும் இயற்கை வாழ்வியலும் என்ற தலைப்பில் இயற்கை வாழ்வியலாளர் பாஸ்கர் ஐயா அவர்களுடைய சிறப்பு சிந்தனை உரை நிகழவுள்ளது. ஐயா அவர்கள் பற்றிய சிறு குறிப்பு. ஐயா அவர்கள் இயற்கை வழி வேளாண்மை துறையிலே 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நாட்டு மரபு நெல் ரகங்களை பற்றி ஆராய்ந்து 2015 3 வகை ரகத்திலிருந்து துவங்கிய விதை சேகரிப்பு தமிழகம் மற்றும் இந்தியா முழுவதும் பயணித்து 1200 பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்திருக்கிறார். மேலும் பல வகையான நெல் ரகங்களை தன்னுடைய நிலத்திலேயே பயிரிட்டு நாற்று நடவு செய்து அவற்றின் தனித்தன்மை, பருவகாலத்திற்கு ஏற்ப வரும் வளர்ச்சி, விதை மற்றும் அவற்றின் சிறப்பை ஆராய்ந்து வருகிறார்கள். விதை திருவிழா, தமிழகம் முழுவதும் நெல் திருவிழா ஆகியவற்றில் நம்முடைய பாரம்பரிய நெல் ரகங்களை காட்சிப்படுத்தி அவற்றின் தன்மையை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள். மேலும் பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களுக்கு பாரம்பரிய நெல் ரக விதை பற்றிய விழிப்புணர்வு வகுப்புகள் எடுக்கிறார்கள். 20 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை தன்னுடைய நிலத்தில் பயிரிட்டு நியாயமான விலையில் அவற்றை மக்களுக்கு விநியோகிக்கிறார்கள். புதிய விவசாயிகளுக்கு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மூலம் தமிழக, புதுச்சேரி, நாகை விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஊற்றி பாரம்பரிய ரக நெல்களின் மதிப்பு கூட்டு, அதாவது வேல்யூ ஆடட், அவற்றை சந்தைப்படுத்தல் முறையும் கற்றுத்தருகிறார்கள். ஐயா அவர்கள் நமக்கு தொடர்ந்து அந்த பாரம்பரிய அரிசிகளை பற்றிய மருத்துவ குணத்தை பற்றியும் கடந்த 2 மாதங்களாக வெவ்வேறு வகுப்புகள் எடுத்துள்ளார்கள். இன்று நமக்கு பாரம்பரிய அரிசியும் இயற்கை வாழ்வியலும் என்ற தலைப்பிலேயே தன்னுடைய சிந்தனை உரையை வழங்க உள்ளார்கள். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோகா அருட்தொண்டர்கள் மற்றும் மெய்யன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று மகிழ்வோடு வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, துவங்கலாம். வணக்கம்மா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்முடைய தமிழ் ஆனந்த யோகம் இந்த நிகழ்வுல கடந்த ஒரு 6 மாத காலத்துல இந்த ஒரு 3வது நிகழ்வுல நான் உங்க கூட பங்கெடுத்துக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. இந்த நம்முடைய இன்றைய தலைப்பு பாரம்பரிய அரிசியும் இயற்கை வாழ்வியலும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான். இந்த பாரம்பரிய அரிசி என்பது இயற்கை வழி வேளாண்மை மூலமாக நமக்கு விளைவிக்கப்படுறதுனால அந்த ஒரு பாரம்பரிய அரிசியும் இயற்கை வழி வேளாண்மையும் ஒன்றிணையும் போது நம்முடைய வாழ்க்கையே ஒரு இயற்கை வாழ்வியல் முறையாக மாறிவிடும். அனைத்தையுமே நம்ம இயற்கைக்குள்ள நம்ம கொண்டு வந்துடலாம். மீண்டும் நாம ஒரு இயல்பான, அதாவது இயற்கையான ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 150 ஆண்டுகளுக்கு முன்பு நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்து பழகினார்களோ அது போன்ற ஒரு நிலைக்கே நம்மளால திரும்ப முடியும். அதற்கு அடிப்படை நம்முடைய உணவு என்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு முன்பு நாம இந்த இயற்கை வழி வேளாண்மைக்கு போகணும். அதன் அடிப்படையில தான் நம்ம இந்த பாரம்பரிய அரிசியும் இயற்கை வழி வாழ்வியலும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு தலைப்பை அமைச்சிருக்கிறோம். இந்த ஒரு சில நிமிடங்கள் நான் பேசின பிறகு ஏன்னா இந்த சந்தேகங்கள் தான் அதிகமா இருக்கு. இது போன்ற நிகழ்வுல நம்ம கலந்து கொள்ளும் போது இந்த பாரம்பரிய அரிசி பற்றிய எதுவும் சந்தேகங்கள் இருந்தா நீங்க எல்லாமே கேட்டு அதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்னதான் இத பயன்படுத்தி இருந்தாலும் கூட, ஏன்னா நம்ம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுல எனக்கே புதிய நிறைய தகவல்கள் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய தகவல்கள் இந்த அரிசி பத்தி எனக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. அது போல நம்ம இப்பதான் பயன்படுத்த துவங்கி இருக்கிறோம். அப்படி பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த அரிசிகள்ல நிறைய நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கும். அதை நம்ம இது போல ஒரு சந்திப்புல நம்ம ஒருவரோடு ஒருவர் கேள்வியும் பதிலுமாக பேசும்போதுதான் அதனுடைய உண்மைத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு புதிய கருத்துகளும் உருவாகும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா அது போலதான் எனக்கு நிறைய விஷயங்கள் நான் என்னுடைய ஒரு
20 ஆண்டு காலமாக இந்த இயற்கை வழி வேளாண்மைக்குள்ள வந்திருந்தாலும் அதற்கு முன்பு எனக்கும் இந்த இயற்கை வழி வேளாண்மைக்கும் எந்த தொடர்புமே இல்லை. அதே போன்று பாரம்பரிய நெல் ரகத்துக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஆனா இந்த 20 ஆண்டுகள்ல இதுல இருந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள் நிறைய. இன்னும் இப்பெல்லாம் எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னும் நிறைய பேர் பேசுறது, இன்னும் கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில பார்க்கும்போது நம்ம இப்பதான் இயற்கையை நோக்கி ஒரு அடிதான் எடுத்து வச்சிருக்கிறோம். நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. ஒரு அடிதான் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். அதனால நம்ம பாரம்பரிய அரிசி சாப்பிட்றதுனாலயோ அல்லது இயற்கை வழி வேளாண்மை செய்யறதுனாலயோ நம்ம பெரிய மாற்றத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சோம்னா அது போதுமானதாக இருக்காது. நம்ம இன்றுதான் இந்த ஒரு சரியான ஒரு பாதைக்கு திரும்பி ஒரு அடியை நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டுட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்களை பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இன்று நம்ம அரிசி மருத்துவ குணத்தை பத்தி கேள்வி பதில நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது ஒரு 15-20 வகையான அரிசி தான். அதை பத்தி நான் பரவலா உங்கள்கிட்ட ஏற்கனவே பேசிட்டதுனால இன்று சூழல் இன்று நமக்கு கள நிலவரங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஏன்னா நம்ம இந்த தமிழ் ஆனந்த யோகம் இது போன்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த நம்ம முன்னெடுக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம்தான் மக்கள்கிட்ட ஒரு அலை போல போய் சேரும். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நாங்க கிட்டத்தட்ட ஒரு 2015-16 வாக்குல தான் இந்த பாரம்பரிய அரிசிகளை நான் ஆரம்பத்துல விற்பனையை துவங்கினேன். அப்படி விற்பனையை துவங்கும் போது என்னுடைய ஃபேஸ்புக்ல நான் பகிர்ந்திருந்தேன். என்னுடைய ஃபேஸ்புக்ல நிறைய முகநூல் நண்பர்கள் இல்லாததுனால இன்னொரு நண்பர் அவருடைய முகநூல், அவரும் ஒரு விவசாயி தான், ஆனா அவர் ஒரு ஐடி இன்ஜினியருங்கிறதுனால அவருக்கு நிறைய இந்த நுணுக்கங்கள் தெரியும். இந்த முகநூல் பக்கங்கள்ல எப்படி அதிக பார்வையாளர்களை கொண்டுட்டு போறங்கிற ஒரு செய்தி அவருக்கு தெரியும். அப்படி தெரியும் போது அவரோட முகநூல்ல அவரு பதிவிடும் போது சென்னை போன்ற பகுதி, பெங்களூர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் என்னுடைய இந்த இயற்கை வழி வேளாண்மை குறித்த தகவல்களை அவருடைய முகநூல் பக்கம் வழியா அதை பகிர்ந்தார். அப்படி பகிரும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி கால் பண்ண ஆரம்பிச்ச பெரும்பாலானோர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதாத்ரி மகரிஷி ஐயாவை பின்பற்றக்கூடியவர்கள் தான் நிறைய பேர் என்னை தொடர்பு கொண்டாங்க. அது மட்டும் இல்லாம பல ஆன்மீக அமைப்புகள் நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷி ஐயா போன்ற இன்னும் சில அமைப்புகள் அந்த தொடர்புல இருக்கிறவங்க தான் முதல்ல இந்த அரிசிகளை பயன்படுத்த துவங்கினாங்க. இன்னைக்கு நிறைய விழிப்புணர்வுன்றது வந்திருந்தாலும் அடிப்படையில இந்த செய்திகளை எந்த வழியா நமக்கு பரவி இருக்கு, யார் இதை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய வேதாத்ரி மகரிஷி ஐயா போன்றவர்களுடைய சீடர்கள். அவங்கதான் அவங்களுடைய தேடல் தான் ஆன்மீகத்தை சார்ந்து ஒரு பறந்து பார்க்கும்போது அந்த உணவு முறைகள், இயற்கை வாழ்வியல் முறைகள் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒன்றி போயிருந்தவங்க நம்முடைய வேதாத்ரி மகரிஷி போன்ற குருமார்களுடைய சீடர்கள் தான். அந்த ஒரு வாய்ப்பின் மூலமா தான் அடிப்படையில நாங்க அந்த ஒரு விஷயங்களை பிடித்து கொண்டுதான். ஏன்னா எதுவுமே நமக்கு தெரியாது. மார்க்கெட்டிங் பத்தி நெல்லை உற்பத்தி பண்ணிடலாம், அரிசியாக்கிடலாம். ஆனா அதை விற்பனை பண்ணுவதற்கான எந்த ஒரு தளமும் இல்லாத ஒரு சூழல்ல முகநூல் பக்கத்துல அதை பகிர்ந்து மட்டுமே மக்களை சென்றடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது. அதுக்கும் இந்த ஆன்மீகம் தான் எங்களுக்கு ஒரு பெரும் உறுதுணையாக அந்த நேரத்துல இருந்தது. அது ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. அது ஒரு பெரிய வெற்றி. இன்று வரைக்குமே நாங்க ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அது ஒரு பெரிய நம்பிக்கையாக எங்களுக்கு இருந்தது. அதனாலதான் சொல்றேன், நம்முடைய இந்த அமைப்புகள் மூலம்தான் நல்ல செய்திகளை நம்ம மக்கள்கிட்ட அலை ஒரு காந்த அலைகள் போல நம்ம ஆன்மீகம் எந்த அளவுக்கு பேசுறோமோ அதே அளவுக்கு இயற்கை சார்ந்த விஷயங்களையும் நம்ம அமைப்புகள் தான் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன்.
இன்னைக்கு இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு குறிப்பா இப்ப நம்முடைய உலகம் முழுவதும் இன்று ஒரு பேசு பொருளாக மாறி இருப்பது இப்ப இருக்கக்கூடிய இந்த எல் நினோ. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல் நினோ. எல் நினோவையும் புவி வெப்பமயமாதல் இரண்டையும் வந்து கனெக்ட் பண்ணி நிறைய பேசுவாங்க. ரெண்டையும் தொடர்பு படுத்தி நிறைய செய்திகள் பேசுவாங்க. ஆனா இந்த பருவநிலை மாற்றம், பொதுவா இந்த பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது இயற்கையாகவே நடக்கக்கூடியதுதான். எல் நினோன்றது இயற்கையாகவே 2 வருடம், 3 வருஷத்துக்கு ஒரு முறை, 7 ஆண்டுக்கு ஒரு முறை அது வந்து தொடர்ச்சியா இது வந்து நடந்து கொண்டே தான் இருக்கும். இதே ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்புலாம் இந்த எல் நினோங்கிற செய்தியே வந்து விவசாயிகளுக்கு தெரியாது. எங்களுக்கெல்லாம் தெரியாது. இன்னும் சொல்லப்போனா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு எல் நினோங்கிற வார்த்தைய நானே கேள்விப்பட்டதில்ல. ஆனா இப்ப எங்க பார்த்தாலுமே இந்த எல் நினோ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்முடைய சூழல் சார்ந்தே இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க. இந்த ஆண்டு வந்து எப்படி மழை பெய்யும்? எப்படி தண்ணி வரும்? தண்ணி வருமா? வராதா? மழை பெய்யுமா? பெய்யாதா? இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து அது சம்பந்தமாவும் நான் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ஆண்டு மழை எப்படி பெய்யும்? அப்படிங்கிறத முன்பே வந்து கணிச்சு வச்சிருந்தாங்க. அப்படி கணித்து வைத்திருந்ததுனால தான் அவங்க பல ரகப்பட்ட நெல் ரகங்கள தங்களுடைய விதைகளா வச்சிருந்தாங்க. அதிக மழை பெய்ய போகுது அப்படின்னா, நீண்ட கால ரகங்கள் மாப்பிள சம்பா, காட்டு யானம், மடுமுழிங்கி, சிவப்பு கவுனி, கருப்பு கவுனி, தூய மல்லி, ஆத்தூர் கிச்சடி, கர்டன் சம்பா, மிளகு சம்பா போன்ற நீண்ட கால நெல் ரகங்கள விதைப்பாங்க. அதே ஒரு குறுகிய காலத்துல நமக்கு மழை இந்த வருஷம் மழை இருக்காது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது போன்ற மழை இருக்காது. திடீர் வெள்ளம் வரும், வறட்சி வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எல் நினோ போன்ற ஒரு சூழல முன்கூட்டியே கணித்து வைத்திருப்பார்கள். அத அவங்க எப்படி கணிச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மாமரமும், புளிய மரமும் பூக்கறதையும், காய்ப்பதையும் அடிப்படையாக வைத்தே அவர்கள் வந்து இதை கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. குறிப்பா இத எப்படி கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்குன வருடம் மாங்காய் என்று சொல்வார்கள். மங்குன வருடம் என்று சொன்னால், இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, மாங்காய் நெறைய காய்த்திருக்குது. அதேபோல சில பழங்கள்லாம் ஒரு வறட்சி நேரங்கள்ல விளையக்கூடிய பழங்கள். உதாரணத்துக்கு நாவல் பழம், இது போன்ற சில கோடைகால பழங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து விளைந்து சந்தைக்கு வந்திருக்கிறத பார்க்க முடியும். அப்ப ஏன் வந்து அந்த மரங்கள் அதுபோல காய்க்குது அப்படின்னு பார்த்தா, அந்த மரங்கள் வந்து வரப்போறக்கூடிய கோடையை அது முன்பே ஒரு நீண்ட கால ஒரு மழை இல்லாத ஒரு சூழல் வரப்போகுது. இல்ல காற்றுல வெப்பம் அதிகமா இருக்கு அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சதுன்னா, தன்னுடைய விதைகளை அதிக அளவுல இப்போ ஒரு 10 விதை போட்டோம்னா, 1 விதை முளைக்கும். அதே இந்த ஆண்டு நம்ம 100 விதை போட்டா தான் இப்ப நல்ல பருவநிலை இருந்ததுன்னா, 10 விதை போட்டா 10 விதையுமே முளைச்சிரும். ஆனா ஒரு வறட்சி வரப்போகுது அப்படின்னா, 100 விதை போட்டா தான் 10 விதை முளைக்கும். அப்ப அந்த கணக்குல அந்த இயற்கை என்ன அத சமநிலைப்படுத்துவதற்காக தன்னுடைய விதைகள வந்து நிறைய உற்பத்தி பண்ணுது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, எல்லா மரங்களும் வெப்பாலை போன்ற மரங்களாக இருக்கட்டும், வாகையா இருக்கட்டும், இது போன்ற எல்லா மரங்களுமே கோடையில் பார்த்தீங்கன்னா, நிறைய பூக்களோட சரக்கொன்றை உட்பட எல்லா மலர்களுமே வந்து பூத்து குலுங்கியதை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. அந்தந்த பருவத்தில, அந்தந்த மாதத்துல அந்த பூக்கள் பூத்தது வந்து செறிவா நிறைய பூத்திருந்தத பார்க்க முடியுது. ஒவ்வொரு ஆண்டுமே வந்து பூத்திருந்தாலும், இந்த ஆண்டு அவைகளுடைய பூக்களும், காய்களுடைய எண்ணிக்கையும், விதைகளுடைய எண்ணிக்கையும் அதிக அளவாக அவைகள் வந்து கொண்டு வந்திருந்தது. அதுதான் இன்னைக்கு இன்று பார்த்தீங்கன்னா, மா, இந்த பலா 2மே வந்து பார்த்தீங்கன்னா, அதீதமான ஒரு உற்பத்திய வந்து இந்த ஆண்டு வந்து கண்டிருக்கு. நிறைய விலை மலிவா சந்தையில இருக்கு. ஆனா, இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னா, இயற்கை முன்கூட்டியே வந்து இந்த ஆண்டு இப்படிதான் வந்து அமையப்போகுது அப்படின்னு சொல்லி, அந்த மரங்கள் வந்து பூத்து குலுங்குவதையும், காய்ப்பதையும் பார்த்து நம் முன்னோர்கள் மங்கிய வருடம் மாங்காய் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு வரப்போற விவசாயம் வந்து கொஞ்சம் குறைவான வெள்ளாமை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிந்து வைத்திருந்தார்கள். அதே போன்று
பொங்கிய வருடம் புளியங்காய் என்று சொல்வார்கள். இந்த புளிய மரம் வந்து நிறைய காய்ச்சுது அப்படின்னா அந்த வருடம் வந்து நிறைய மழை பெய்து நிறைய உற்பத்தியாக போகிறது என்று நம்ம முன்னோர்கள் கணித்து வச்சிருந்தாங்க. இது போல ஒரு ஆடி மாதம் வீசக்கூடிய காற்றை அடிப்படையாக வைத்து மழையை கணக்கிட்டார்கள். ஆடி மாதத்தில் அம்மியையும் நகர்த்தும் என்று சொல்வார்கள், அம்மியும் பறக்கும் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு ஆடி காத்து பலமா வீசுனுச்சு அப்படின்னா நமக்கு தென்மேற்குல நல்ல மழை பெய்யுதுன்னு அர்த்தம். நமக்கு ஆற்றுல நீர் நிறைய வரும் அப்படின்னு அர்த்தம். வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை சரிவர பெய்தாலே அந்த ஆண்டு வந்து வடகிழக்கு பருவமழையும் நன்றாக இருக்கும் என்று சொல்வார்கள். மேற்கில் மழை பெய்து ஆறுகள் நிரம்பி அந்த நீர் போய் இப்ப காவேரி அப்படி இருக்கு அப்படின்னா, தாமிரபரணி இருக்குன்னா, தென்பண்ணை, பாலாறு இருக்குன்னா அந்த ஆறுகள்ல மேற்கில் மழை பெய்து கிழக்கில் வந்து அந்த நீர் வந்து கடல்ல விழுந்தது அப்படின்னா கிழக்கிலிருந்து நமக்கு வடகிழக்கு பருவமழையும் சிறப்பாக பெய்யும் என்று ஒரு கணக்கு வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்னினோ என்பது உலக அளவுல பெரிய பாதிப்பை கொடுத்தாலும் இப்ப இந்தியாவுல பாத்தீங்கன்னா பரவலா கேரளா, கர்நாடகாவா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், மத்திய பிரதேஷ், ஒரிசா போன்ற மாநிலங்கள்ல பரவலா நல்ல மழை பெய்யறத பார்க்க முடியும். பெய்வதை பார்க்க முடியும். உலக அளவுல இந்த பருவநிலை மாற்றம் என்பது இயற்கையாக நிகழ்வதுதான். இது புவி வெப்பமயமாதலுக்கும் இந்த இப்போது இருக்கக்கூடிய இந்த எல்னினோவுக்கும் தொடர்பு இல்லை என்று சொன்னாலும் இந்த புவி வெப்பமயமாதல் காரணமாக நமக்கு இந்த வெப்பம் வந்து மிக அதிகமாக தெரியும். ஒரு பக்கம் எல்னினோ அப்படின்னு சொன்னா அந்த பசிபிக் பெருங்கடல்ல கடலுக்கு மேல பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் சுற்றளவுல மிகப்பெரிய ஒரு வெப்பம் ஏற்பட்டு அது இயற்கையான எப்போதும் நிகழக்கூடிய ஒரு காற்றாக வீசாமல் ஒரு வெப்பம் கலந்த காற்றாக வீசும். அதனுடைய தாக்கம் தான் உலகம் முழுவதும் எதிரொலிக்கும். அந்த ஒரு விஷயம் நடந்திருந்தாலும் கூட இந்தியாவை சுற்றி ஒரு சாதகமான சூழல் தான் இந்த ஆண்டு நிலவுது அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் நமக்கு தென்மேற்கு பருவமழை எல்னினோ இருந்தாலும் கூட அதையும் மீறி நம்முடைய பல மாநிலங்கள்ல ஒரு நல்ல மழை பொழியுது. அதே போன்று வடகிழக்கு பருவமழையும் பொய்த்து போயிடும் அப்படின்னு எல்னினோன்னு சொல்றப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா மழையே பெய்யாது, பெரிய வறட்சி நம்ம தமிழ்நாட்டுக்கும் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்முடைய எண்ணங்களே கூட அதற்கான வழியை வகுத்து விடும். ஆனா உண்மை என்னன்னா எல்னினோ அப்படிங்கிறது வழக்கத்துக்கு மாறாக அதிகப்படியான மழையை ஒரே நேரத்துல பெய்து விடும். அதுதான் எல்னினோ. ஒரு 15 நாள்ல பெய்ய வேண்டிய மழை 2-3 நாள்லயே பெஞ்சிரும். இல்ல ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல கனமான மழை அப்படின்னு சொல்லுவாங்க, கனமழைன்னு சொல்லுவாங்க, மிக கனமழைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரே நேரத்துல பெய்து ஒரு பெரிய சேதத்தை வந்து உண்டு பண்ணிடும். ஆக நம்மளுடைய புரிதல் மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த பருவ காலத்துல நல்ல மழை இருக்கும், சீரான மழையும் கூட இருக்கும், நல்ல மழை இருக்கும், விவசாயம் நன்றாக நடக்கும் என்று நம்பணும். ஏன்னா அதுக்கான சாதகமான சூழ்நிலை தான் நம்ம சென்ற ஆண்டு மார்கழி மாதம் இந்த கர்ப்போட்டம் என்று நம்ம சொல்லுவோம். மேகம் வந்து கருகொள்ளுதல் என்று சொல்வார்கள். அந்த கர்ப்போட்ட காலத்துல ஒரு சிறப்பான கர்ப்போட்டம் நடந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அதன் அடிப்படையிலையும் அந்த கர்ப்போட்டம் எந்த ஆண்டுலலாம் இந்த மார்கழி மாசம் சென்ற ஆண்டு மார்கழி மாசத்துல சிறப்பா இருக்குதோ அதனுடைய தொடர்ச்சியா இந்த ஆண்டு நமக்கு ஐப்பசி, கார்த்திகை, மார்கழியில ஒரு சிறப்பான ஒரு பருவமழைங்கிறது நமக்கு போதுமான அளவுக்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்கும். அதனால வந்து நம்ம இந்த எல்னினோ அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வருடம் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சீரான மழை இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. இதை எதற்காக நான் நம்ம கூட பகிர்றேன்னா, நம்ம முன்னோர்கள் வந்து எப்படி இது போன்ற விஷயங்களை கையாண்டார்கள். ஏன்னா நான் முழுமையா 98ல இருந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 98ல இருந்து நான் இது வரைக்கும் ஒரு 3 பெரும் வறட்சியையும் பார்த்திருக்கிறேன். ஆனா 2001, 2002ல நடந்த வறட்சி வந்து மிகப்பெரிய ஒரு வறட்சி.
அந்த வறட்சியில கூட நாங்க நடவு பண்ணி அறுத்தோம். அதே போல 2016, 17ல ஒரு வறட்சி. அந்த ஆண்டும் நாங்க நடவு பண்ணி நாங்க அறுவடை பண்ணனோம். 2025, 26ல ஒரு வறட்சி. அதுலயும் நாங்க நடவு பண்ணி அறுத்தோம். இத எதுக்காக நான் சொல்றேன் அப்டின்னா, ஒரு சூழலை நம்ம இயற்கையை இததான் நம்ம இயற்கை வாழ்வியல் அப்படின்னு சொல்றோம். அதனோடு ஒன்றி அது என்ன செய்ய போகுது? நம்ம என்ன செய்யணும்? அப்படின்னு சொல்லி நம்ம முன்பே அதை கணித்து வைத்திருந்தோம்னா, அந்த சூழலுக்கு நாம் பழக்கப்பட்டிருந்தோம்னா, நம்மளால அந்த சூழல்லையும் வெற்றிகரமாக விவசாயத்தை செய்து வெற்றி பெற முடியும் என்பதற்காக தான் இத நம்ம சொல்றேன். இத விட ஒரு கடுமையான சூழல் என்பது வேளாண்மையில எதுவுமே கிடையாது. போதிய மழை இல்லாததும், ஆற்றில் தண்ணி வராததும் தான் மிகப்பெரிய ஒரு சவால். அதுக்கப்புறம் தான் பூச்சி வர்றது, வெள்ளம் வர்றது, புயல் வர்றதெல்லாம். ஆனா அடிப்படை நீர். அந்த நீரே வராது, மழையே வராது அப்படிங்கிற சூழ்நிலையிலும் நம்மளால ஒரு வேளாண்மைய செஞ்சிட முடியும். அதுவும் எங்கள்ட்ட காரைக்கால் போன்ற பகுதிகள்ல ஆழ்குழாய் கிணறோ, போர்வெல்லோ, ஏரியோ எந்த பாசனமும் கிடையாது. ஒரு சில எவ்வளவுதான் வானம் பொய்த்து போனாலும், ஒரு சில நாட்கள் பெய்யும். அந்த ஒரு சில நாட்கள் பெய்யக்கூடிய மழை எப்படி கையாள்வது? எப்படி அதுல விதைக்கிறது, அறுக்கிறது என்று நாங்க ஒரு கணக்கு பண்ணி அத செஞ்சு அறுவடை பண்ணுவோம். அதுதான் அந்த வாழ்வியலோட இயற்கையோட நம்ம ஒன்றி பயணிக்கிறோம் அப்படிங்கிறது தான். அதான் நம்மட்ட சொல்லுவாங்க. "குழியடிச்சான்" அப்படின்னு சொல்லி ஒரு நெல்லு, அரிசி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த குழியடிச்சான் அப்படின்னு சொல்றது, ஒரு குழி தண்ணி இருந்தா போதும். ஒரு குழியில தண்ணி கிடந்தா போதும். அந்த குழி தண்ணிய வச்சு அது விளைஞ்சிரும். அதனால தான் அது குழியடிச்சான். அதே போன்று இந்த பாரம்பரிய நெல், அரிசி என்று சொல்லும்போது, அது வறட்சியையும் தாங்கும், வெள்ளத்தையும் தாங்கும். அந்த வறட்சி காலத்திலயும் தன்னுடைய வேர்கள ரொம்ப ஆழமா கீழ கொண்டுட்டு போயி, 1 மாசத்துக்கு அதுக்கு தண்ணி வச்சிருந்தோம்னாலே போதும். மிச்சம் இருக்கிற ஒரு 1 1/2 மாசத்துக்கு தண்ணி சீரா ஒரு சில தண்ணீர் மட்டும் பாய்ச்சினாலே போதும். விளைச்சலுக்கு வந்துடும். அதேபோல வரப்பு குடஞ்சான் என்று ஒரு நெல் ரகம். அந்த வரப்பு குடஞ்சானும் அப்படிதான். இந்த வரப்பு என்பது ஒரு 1 1/2 அடி, 2 அடி அகலத்துக்கு அந்த வரப்பு இருக்கும். முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, வரப்புன்றது ஒரு 5 அடி, 6 அடி உயரத்துக்கு, ஆள் உயரத்துக்கு வரப்பு இருக்கும். ரொம்ப அகலமா இருக்கும். அந்த வரப்புக்கு அந்த பக்கம் தண்ணி இருந்தா கூட வரப்ப குடஞ்சுக்கிட்டு போய் வேற அனுப்பி, அது அங்கேருந்து தண்ணிய எடுத்துக்கும். பெரும்பாலும் நெல் ரகங்கள் அப்படியெல்லாம் செய்யறது இல்ல. இப்போ உள்ள உட்ரக நெல்லாம் பார்த்தீங்கன்னா, 10 நாளைக்கு மேல தண்ணி பாய்ச்சினாங்கன்னா 11ஆம் நாள் வாடி போயிரும். ஆனா பாரம்பரிய நெல் ரகங்கள பொறுத்தளவுல, அதுவும் இந்த காட்டு யானம், மிளகு சம்பா, மாப்பிள்ளை சம்பா போன்ற ரகங்கள் மாதக்கணக்குல தண்ணி இல்லன்னா கூட, அந்த வயலே வெடிச்சு போயிருக்கும் தண்ணியே இல்லாம. ஆனா அந்த நெல்ல எடுத்து அதனுடைய தண்டுகள அறுத்து புழிஞ்சீங்கன்னா தண்ணி. எப்படி வாழை இல தண்ணி வருதோ, அதே மாரி அதனுடைய தண்டுகள்ல தண்ணிய ஓடையில கூட நீங்க புழிஞ்சு எடுக்கலாம். அதனுடைய தண்டுகள் நெல் முற்றி அறுவடையான பிறகு கூட அதனுடைய தண்டுகள் காயாது. ஈரப்பதமாகவே இருக்கும். தண்ணியோட இருக்கும். அந்த அளவிற்கு இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் இயற்கை தன்னோட எப்படி இந்த இயற்கையில தன்னை தகவமைச்சுக்கிட்டு, எப்படி விளைச்சலை கொடுக்கலாம் என்பதுல ரொம்ப ரொம்ப வீரியமான வேலையை செய்யக்கூடியது நம்முடைய பாரம்பரிய நெல் ரகங்கள். இவ்வளவு மகத்துவம் பொருந்தியது தான் நம்மளுடைய இயற்கை. அதனால தான் நம்ம இந்த பாரம்பரிய அரிசிய சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம். அதாவது நெறைய நெறைய மீட்டிங் நடத்துறாங்க. ஆறுகளுக்காக ஆறுகளை காக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. குளங்கள பாதுகாக்க வேண்டும். இல்ல விதைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் அங்கங்க நெறைய மீட்டிங்லாம் நடத்துறாங்க. நிச்சயமா அதெல்லாம் நமக்கு தேவைதான். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, செய்யக்கூடியவர்கள் அனைவரும் வேளாண்மை செய்யக்கூடிய அனைவருமே இயற்கை வழி வேளாண்மைக்கு திரும்பிட்டாங்க அப்படின்னா, வேற எந்த ஒரு செயலுமே செய்ய தேவையில்ல. ஏன்னா, இயற்கை வழி வேளாண்மைய செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னாலே, ஆறுகளுக்கான தேவை ஏற்பட்டுவிடும். குளம், குட்டைகளுக்கான தேவை ஏற்பட்டுவிடும். அப்ப அத புனரமைக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதேபோல நுகர்வோர்கள் இயற்கை வழி வேளாண்மையில விளைந்த பாரம்பரிய அரிசி, உணவுப் பொருள்கள நுகர்வு பண்ண ஆரம்பிக்கணும். சாப்பிட ஆரம்பிச்சு அத பரவலாக, பரவலாக
அதாவது இதை பயன்படுத்த நுகர்வு அதிகரிக்க எது வந்து நுகர்வு அதிகமாக பெருகுகிறதோ அதுதான் வந்து உற்பத்தியும் அதிகமாக இருக்கும். அது போன்று நம்ம வந்து எந்த அளவுக்கு நுகர்வை அதிகமா விரிவடைஞ்சு கொண்டுட்டு போறோமோ அந்த அளவுக்கு வந்து இங்க நமக்கு உற்பத்தியினுடைய தேவையும் அதிகமாயிட்டே இருக்கும். இதுதான் வந்து நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தியா நம்ம வந்து பார்க்கணும். மேலும் இன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆனி மாசம் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது ஆடி பிறக்க போகுது. உங்களுக்கான இந்த பருவ காலம் என்பது துவங்குது. இந்த பூமி வந்து பருவ நிலைக்கு திரும்ப போகுது. தமிழக பூமி தமிழ்நாடு குறிப்பா வந்து இந்தியாவுல ஒரு மாறுபட்ட சீதோஷ்ண நிலையை கொண்டது. ஏன் அப்படின்னா மத்த கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், டெல்லி, காஷ்மீர் வரைக்குமே அனைத்து மாநிலங்களுமே தென்மேற்கு பருவமழையை அடிப்படையாக கொண்டது. அந்த மாநிலங்களுக்கு தென்மேற்கு பருவமழை காலத்துல மழை கிடைக்கும். ஆனா தமிழ்நாட்டுல 90% பகுதிக்கு வடகிழக்கு பருவ காலத்துல மட்டும்தான் மழை கிடைக்கும். இந்த தென்மேற்கு பருவமழையின் மூலமாக நேரடியாக மழையாக கிடைக்காது. ஆனால் தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மலைகள்ல குறிப்பா வயநாடு போன்ற பகுதிகள், கூர்க்கு போன்ற பகுதிகள் எல்லாம் பெய்யக்கூடிய மழை நீர் வந்து நம்மை வந்து சென்றடையும். அதை வரவேற்கிறதுக்காக தான் நம்ம ஆடி 18 வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கொண்டாடினாங்க. அந்த ஆடி 18 அப்படின்றது ஆடி 1லேருந்து 18ஆம் தேதி. அந்த 18ங்கிறது நம்ம வாழ்வியல் முறையில இந்த 18 என்பது மிக மிக ஒரு போற்றத்தக்க ஒரு எண்ணிக்கையாக நம்ம வந்து பார்ப்போம். குலதெய்வத்துல வந்து 18ஆம் படியான என்போம். ஐயப்பன் மலையில வந்து நம்ம 18 படி என்று சொல்லுவோம். நம்மளுடைய ஆன்மீக வழிகள்ல கூட அந்த 18 என்பது ஒரு முக்கியமான எண்ணாக கருதப்படும். அது போன்று இந்த ஆடி 18 என்பது நம்ம தமிழக பூமியினுடைய பருவத்தை வரவேற்கக்கூடியது. ஆற்றில் நீர் வந்து பெருக்கெடுத்து வரும். அப்படி வரும்போது நாம வந்து அந்த நீரை வரவேற்று அந்த இயற்கை அந்த பருவம் அடையக்கூடிய அந்த பூமியின் மீது எல்லா விதைகளையும் தூவுவார்கள். அன்று வந்து ஆடி 18 வந்து கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து நம்ம எல்லாம் சிறப்பா தான் கொண்டாடிட்டு இருக்கோம். இருந்தாலும் முன்பெல்லாம் சிறு பிள்ளைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆடிப்பெருக்குக்காக நாங்க ஆற்றுக்கு போவோம். இன்னைக்கு கிராமங்கள்ல கூட அது நிறைய குறைஞ்சு போச்சு. ஆறுகளுக்கு சென்று ஆறுகள்ல அந்த ஆற்று மணலை கொண்டே பிள்ளையார் பிடித்து வைத்து வீடுகள்ல இருந்து நிறைய அரிசி இதெல்லாம் அரிசி அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். பச்சை பயிரை வறுத்து போட்டிருப்பாங்க, பாசிப்பருப்பை. அதே போல எள்ளு போட்டிருப்பாங்க, சர்க்கரை போடுவாங்க, அதுல தேங்காய் துருவல் போடுவாங்க. அது வந்து அவ்வளவு ஒரு சுவையாக இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமா மென்னு சாப்பிடும்போது அது ரொம்ப சுவையானதாக இருக்கும். அந்த ஆற்றுக்கு சென்று அந்த பிள்ளையார் பிடித்து வைத்து நம்ம கொன்று போயிருக்கிற அரிசி, மாவிளக்கு போன்றவற்றை எல்லாம் படைத்து விட்டு புதுமண தம்பதிகள்லாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க, பெண்கள் வந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் புது தாலி கயிறை வந்து மாத்திப்பாங்க. ஆண் பிள்ளைகள் நாங்கெல்லாம் குழந்தைகளா இருக்கும்போது, சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது கையிலையும் கழுத்துலையும் மஞ்சள் கயிறு கட்டி விடுவாங்க. இது போன்ற ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வாக நம்ம மனிதர்களுக்கும் அந்த நாள் வந்து அமைஞ்சிருக்கும். அந்த நாள்ல வந்து இது போன்ற ஒரு செய்திகள் எல்லாம் செயல்களை எல்லாம் நம் செய்யும்போது வரும் ஆண்டு வந்து நமக்கு ஒரு வளம் கொழிக்கக்கூடிய ஒரு நாட்களாக, வருடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் மிக சிறப்பாக அதை கொண்டாடினாங்க. இன்னைக்கும் அந்த நிறைய விஷயங்கள் அதுல இருந்து மாறுபட்டு இருந்தாலும் இன்றும் நம்ம வந்து ஆடிப்பெருக்க வந்து எவ்வளவு சீரும் சிறப்புமா கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு அறிவியல் உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் கண்டுபிடித்து வைத்திருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அப்போது அந்த ஆடி பிறந்தாலே ஆடி 18க்கு பிறகு காற்று மண்டலம் வந்து நல்ல ஒரு குளிர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதே போல மண்ணுலயும் வந்து நுண்ணுயிர்கள் வந்து பெருகி இருக்கும். அப்ப எந்த விதையை போட்டாலும் அங்கு வந்து
முளைக்கும். நெல்லை போட்டாலும் முளைக்கும், சொரைய போட்டாலும் முளைக்கும், தென்னை மரத்தை தென்னங்கன்றுகளை தென்னப்புள்ளைய வச்சாலும் முளைக்கும், நல்ல செழிப்பா வரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை அறிந்து வைத்திருந்தாங்க. அதனாலதான் அந்த ஆடி 18 வந்து அவ்வளவு விமர்சையா கொண்டாடுறதுக்கு காரணமாக அமைஞ்சிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு தான் இந்த ஆடி பெருக்குக்கு நம்ம முன்னோர்கள் கொடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா இன்று வந்து பாத்தீங்கன்னாக்க பருவம், இந்த பருவம்ன்றதையும் பட்டம், ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்லுவாங்க. இந்த பருவங்கிறதையும் பட்டம் என்கிற சொல்லையுமே 100க்கு 90% விவசாயிகள் வந்து மறந்துட்டாங்க. அதற்கு காரணம் இன்று இருக்கக்கூடிய நவீன வேளாண்மை. இந்த நவீன வேளாண்மையின் உடைய காரணமாக இவர்கள் பெரும்பாலும் நம்முடைய மரபு சார்ந்த அறிவை வந்து இழந்து விட்டார்கள். என்று வந்து இந்த மரபு சார்ந்த அறிவை இழந்து விடுகிறோமோ, அப்ப ஒரு பெரும் இடர்கள் வரும்போது, ஒரு பெரிய ஒரு இயற்கை இடர்கள் வரும்போது, அந்த இடர்பாடுகளிலிருந்து நம்ம நம்ம வந்து காவுந்து பண்ணிக்கக்கூடிய அல்லது நம்முடைய பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு என்னதான் நம்மகிட்ட நவீனமான பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும், மரபு அறிவுக வந்து இழந்துட்டோம் அப்படின்னா, நம்மள வந்து பாதுகாத்துக்கக்கூடிய தகுதியை வந்து நம்ம இழந்துருவோம். அதனால இது போன்ற ஆடிப்பெருக்கு, பருவம், பட்டம் இதெல்லாம் வந்து மீட்டெடுக்கிற ஒரு வேலையையும் இந்த இயற்கை வழி வேளாண்மை. அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த பாரம்பரிய இயற்கை வழி வேளாண்மையை நம்ம செஞ்சோம்னாலே, இந்த உணவை சாப்பிட்டோம் என்றாலே, நம்முடைய மரபுகள் எல்லாம் மீண்டும் இங்கே வந்து உயிர் பெற்றுவிடும். அந்த மரபுகள் எல்லாம் உயிர் பெறும்போதுதான் நம்ம இந்த இப்போ எல்நினோன்னு சொல்லக்கூடிய இந்த பருவநிலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலத்துல கூட நம்ம எவ்வளவு செம்மையா இங்க நம்ம வழி நடத்திக் கொள்ள முடியும். நம்ம மட்டும் இல்ல, நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் நம்ம ஒரு வழிகாட்டுதலாக இருக்க முடியும் என்பதற்காக தான் இதெல்லாம் வந்து நான் சொல்றேன். அதனால இப்ப கூட ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கிறப்போ மழைலாம் பெய்யாதுன்னு சொல்றாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு மந்திரியா இருந்து இப்போ மந்திரியா இல்ல, இருந்தாலும் அவர் என்கிட்ட வந்து கேட்ட கேள்விதான். இதுக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு என்கிட்ட கேட்டாரு. இப்ப நான் சொன்ன இயல்பா எப்போதும் போல நீங்க செய்யுங்க. நம்மளால வந்து வழக்கமா எப்படி நம்ம விவசாயத்துல வெற்றி பெற்றோமோ அதே போல நம்ம வந்து இந்த ஆண்டும் நம்ம இதை கடந்து போகிறதுக்கான சூழல் தான் நமக்கு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அது போன்று நம்ம ஒரு நீண்ட அனுபவம், இந்த நீண்ட அனுபவமும் இதுல அதுவும் இந்த இயற்கை வேளாண்மை செய்யும் போதும் நம்ம வந்து எதற்குமே அஞ்ச தேவையில்லை. அந்த வந்து நம்ம எளிதாக கடந்து நம்ம வந்து இந்த இயற்கையோடு நம்ம இசைந்து வாழ முடியும். நமக்கு இயற்கையும் துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய இந்த உரையை வந்து நான் நிறுத்திக்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். நாங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ஆடி மாசத்துல வந்து பொன்னேறு பூட்டுவோம். வழக்கமா வந்து சித்திரை மாதம் 1ஆம் தேதியே வந்து இந்த பொன்னேறு பூட்டுதல் என்பது நடத்தணும். ஆனா கால ஓட்டத்துல விவசாயிகள் அந்த நாள்ல அமையாத ஒரு சூழல் பரவலா இருக்கும். அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துல நல்ல நாள்ல அதை துவங்குவாங்க. எங்க பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதம் ஒரு போகம்தான், சம்பா பருவம் தான், சம்பா பட்டம் மட்டும்தான் நாங்க செய்யறதுனால ஆடி 18 அல்லது அதன் பிறகு வரக்கூடிய ஒரு நன்னாள்ல நாங்க வந்து பொன்னேறு பூட்டுவோம். அதாவது முதலாக ஏறு பூட்டி அதை விதை முகூர்த்தம் என்று நாங்க செய்வோம். முதல்ல துவங்கும் போது அந்த விதையை வந்து ஒரு நிலத்தினுடைய வடகிழக்கு மூலையில, நிலத்தோட வடகிழக்கு மூலையில, ஈசானிய மூலை என்று சொல்லுவாங்க, அந்த மூலையில ஒரு 3 பாத்தி அமைச்சு அதுல விதைகளை தூவி, இதெல்லாம் நான் ஏற்கனவே உங்கள்ட்ட பகிர்ந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாங்க செஞ்சு துவங்குவோம். ஏன் இதை இன்று குறிப்பிடுறேன் மீண்டும் ஒரு முறை அப்படின்னா, எங்களுக்கு இந்த ஆடி பிறக்க போறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இந்த வேளாண்மை செய்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழி. ஏன்னா அதுதான் வந்து எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். தை மாசம் தை மாசில அறுவடை முடியும். பங்குனி சித்திரையில உளுந்து பயிர் எடுத்துட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் நிலம் வந்து தரிசா கடக்கணும். ஒரு 2-3 மாதங்கள் வந்து இப்பெல்லாம் வந்து நவீன வேளாண்மையில யாரும் நிலத்தை வந்து தரிசாகவே விடுறதில்ல. நிலத்தை வந்து தரிசா விட்டிருக்கணும். குறைஞ்சது ஒரு 3 மாசமாவது
அது இப்ப அடிக்குது பாத்தீங்களா வெயில். இந்த மாதிரியான வெயில்ல நிலம் வந்து தை, மாசி, பங்குனி இந்த 3 மாசம் வந்து உளுந்து பயிருக்கான காலம். அப்போது கூட நிலம் காய்ச்சல்ல தான் இருக்கும். ஏன்னா உளுந்து பயிருக்கு தண்ணி தேவையில்ல. சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 3 மாசமும் எங்களுக்கு நிலம் வந்து நல்ல காய தான் நிலம் வந்து ஒரு சுழற்சி முறையில விவசாயம் செய்யும்போது, அந்த நிலம் எந்த அளவுக்கு காயுதோ, அந்த அளவுக்கு அந்த நிலம் வந்து கருகொள்ளும். அப்பதான் இந்த ஆடி பொறந்த பிறகு இயற்கையாகவே வந்து மீண்டும் வந்து அந்த நிலம் வந்து அடுத்த ஒரு வேளாண்மைக்கு வந்து மிக சிறப்பானதாக இயற்கையாகவே செய்வதற்கு தயாராக இருக்கும். நிறைய பேர் வந்து இயற்கை வழி வேளாண்மை அப்படின்னு சொல்லிட்டு பல உரங்கள போடணும், இயற்கை உரங்கள போடணும். அதுக்காக நிறைய செலவு செய்றாங்க. அப்படி செலவு செய்ய அவர்களுக்கு வந்து எந்த விதமான அது இன்றைய காலகட்டத்துல ஒரு கொஞ்சம் கூட அவர்களுக்கு மிச்சப்படாது. விவசாயம் என்றாலே மிச்சப்படாது என்பதை கடந்து நிறைய ஒரு தொழில்நுட்பங்களை, அது இயற்கை தொழில்நுட்பமாக கூட இருந்தாலும் சரி, நிறைய இயற்கை தொழில்நுட்பத்த அவங்க பயன்படுத்தினாலும், எந்த அளவுக்கு அவங்க நிலத்துல போய் அதிகப்படியான செலவு பண்றாங்களோ, எந்த ரிட்டர்ன்ஸுமே அங்கேருந்து இருக்காது. எந்த வரவுமே அங்கேருந்து இல்லாதபோது, அவர்கள் சோர்வடைந்து அதை செய்வதை வந்து விட்டுடுறாங்க. எதுவுமே செலவு செய்யாம, இயற்கையா நம்ம நிலத்த ஒரு 3 மாசம் காய விட்டோம்னாலே, அந்த நிலம் வந்து அடுத்த மகசூலுக்கு தயாராகிவிடும். இது போன்ற பல இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறைகள நம்ம வந்து இந்த நிலத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். நிலம் போல ஒரு சிறந்த ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. நிலம் வந்து அவ்வளவு அருமையானது. நம்ம வந்து நிலத்தை வந்து நம்ம தாய் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தாயை போன்றது தான். ஒரு தாய் வந்து எப்படி எதையும் எதிர்பார்க்காம ஒரு குழந்தைக்கு குடுக்குறாங்களோ, நம்ம அவ்வளவு பேருக்குமே இந்த நிலம் வந்து ஒரு தாயாக இருந்து, நமக்கு தேவையான அனைத்தையும் வழங்குவதுல எப்பயுமே அது வைப்பதே இல்ல. அப்படிப்பட்ட இந்த பூமியை நாம் தூய்மையாக வைத்திருப்பதற்கும், பசுமையாக வைத்திருப்பதற்கும், அழகாக வைத்திருப்பதற்கும் இந்த இயற்கை வழி வேளாண்மை 100% நமக்கு துணையாக இருக்குது. இந்த பூமியை வந்து அழகாக்குவதற்கு இந்த இயற்கை வழி வேளாண்மை வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. இன்று நமக்கு சிறந்ததொரு இயற்கையோடு இணைந்த வாழ்வியலின் மூலம் ஒரு மிக உயரிய சிந்தனைய உரையை அருளிய பாஸ்கர் ஐயா அவர்களை அனைவரும் தவ நிலையில் இணைந்து வாழ்த்துவோம். பாஸ்கர் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்த மெய்யன்பர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கைகளை உயர்த்தலாம். ஏன்னா நாம் வந்து இயற்கை வழி உணவில் பயணித்து கொண்டிருக்கிறோம். அதனை பற்றி நிறைய அடிப்படை சந்தேகங்கள் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஐயா அவர்கள் கூறிய செய்தியிலிருந்து, சிந்தனையிலிருந்து சில முக்கியமான கருத்துக்களை நான் பகிர்கிறேன். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், உழன்றும் உழவே தலை என்பர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு வள்ளுவனார் சொல்லிய அரும் பெரும் குரல் இது. அதே போல நம்ம எவ்வளவுதான் 10 விரல்களால் உழைத்து 5 விரல்களால் உண்ண வேண்டும் என்றாலும் உழவு தொழில்தான் முக்கியம் என்பதை உணர்த்தியவர். முக்கியமா ஐயா என்ன சொன்னாங்க, இந்த ஆடிப்பட்டத்தை நாம் வரவேற்க வேண்டும் என்றார்கள். ஆடி 18 நினைச்சாலே ஒரு மகிழ்ச்சி உள்ளுக்குள்ள பொங்கும். ஏன்னா அந்த பூமி பக்குவப்படக்கூடிய ஒரு நேரம் சொல்றாங்க இல்லையா, அந்த பூமி தாயினுடைய மலர்ச்சி
நாம அங்கிருந்து வந்தவங்க தானே. அதனால நமக்குள்ளும் அந்த ஒரு மாற்றம் நிகழ்வதை நாம் உணர்வோம். ஐயா அவங்க சொல்லும்போது ஒவ்வொன்றும் நமக்குள் நிகழக்கூடியதாக நான் உணர்ந்து அதை உள்வாங்கினேன். இந்த பூமி தாயானவள் மிகவும் அற்புதமான ஒரு நமக்கு பொக்கிஷம். அங்கே இருந்துதான் நாமளும் வந்தோம். அந்த பூமி தாய் எதையும் எதிர்பார்க்காமல் தருவாள். அந்த உயிரினம் தோன்றுவதற்கு முன்பாகவே அந்த பூமியில் அதற்கு தேவையான அனைத்து வளங்களும் நிறைந்து வெளிப்பட்ட பின்னரேதான் ஜீவ இனம் தோன்றியது சொல்லுவாங்க. அதாவது முன்பு தோன்றிய ஜீவனத்துக்கும் சரி, அடுத்து வந்த ஜீவனத்துக்கும் சரி, இனி வரப்போகிற ஜீவனத்துக்கும் சரி, அத்தனைக்கும் உள்ள வளம் அவளிடத்தில் உள்ளது. குறைவுபடாதவள் ஒரு அக்ஷய பாத்திரம் போல அந்த பூமியை பசுமையாகவும் அழகாகவும் வைத்திருக்க நாம் 100% இயற்கை வழி வேளாண்மை செய்ய வேண்டும் என்பதை மிக அற்புதமாக ஐயா அவர்கள் எடுத்துரைத்தார்கள். இந்த இயற்கை வழி வேளாண்மையிலே பல ரகங்கள் அரிசியில சொன்னாங்க. அதுல முக்கியமா ஒரு அரிசி சொன்னார் ஐயா, அந்த குழியடிச்சான் நெல்லுன்னு சொன்னாங்க இல்லையா, அதற்கு குழி அளவு தண்ணீர் இருந்தாலே போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது தன்னை தக்க வைத்து கொள்ளும். அதே மாதிரி தக அமைவு என்பதை மகரிஷி அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்தந்த பகுதிகளில் உள்ள மக்கள் அந்தந்த பகுதிக்கு ஏற்ப அவர்களுடைய வாழ்வியலும் சூழலும் குணங்களுமே இருக்கும் என்பதை மிக சிறப்பாக எடுத்துரைத்துள்ளார்கள். அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாங்களே, அந்த வரப்பு குடஞ்சான், அது சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இயற்கையை எவ்வளவு ஒரு வித்தியாசமாக அழகாக அது தன்னை தகவமைத்துக் கொள்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தனக்கு நீரோ பத்தவில்லைன்னா கூட பக்கத்தில் உள்ள நீரை எடுத்து அது அந்த அளவுக்கு தன்னை உயிர்ப்பித்து கொண்டு வாழும் என்பதையும் சொன்னாங்க. அதே மாதிரி நம்முடைய தென்மேற்கு பருவக்காற்று, இந்த தமிழக பூமி உண்மையிலேயே வரம் பெற்ற பூமி அப்படிதான் சொல்லுவாங்க. சித்தர்கள் நிறைந்த பூமி, நம்ம சித்தர்கள் எல்லாருமே கண்டு இருக்காங்க. இதுல நமக்கு அந்த தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் நமக்கு 90% வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மழையை நாம வரவேற்போம். ஆடி மாதத்தையும் வரவேற்போம், ஆடி பட்டத்தையும் வரவேற்போம். மறந்து போன நம்முடைய முன்னோருடைய அந்த ஆடிப்பெருக்கு அதையெல்லாமே நாம நம் வீட்டிலிருந்தும் செய்யலாம். ஒரு குவளை தண்ணீரில் நினைத்து செய்தாலும் அவங்கள வரவேற்கணும். இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரும்போது நம் முக மலர்வோடு வரவேற்கிறோமோ அதே போன்று சித்திரை மாதம், ஆடி மாதம், ஒவ்வொரு பருவ காலத்துக்கும் இந்த பூமி தன்னை மாற்றிக்கொள்கிறது, கொள்கிறது என்று ஐயா சொல்லும்போது உண்மையிலேயே ஒரு பெண் கருவுறும்போது நாம் எப்படி கருவுறுவதற்கு முன்பாகவே அவளை எப்படி தயார் நிலையில் வைத்துக் கொள்கிறோம் என்பதற்கான ஒரு புரிதல் ஐயா கொடுத்தாங்க. அந்த பூமியை நம்ம கொஞ்சம் காய விடணும். காய விட்டு அதை பதப்படுத்தும் போது என்ன ஆகும்னா நுண்ணுயிர் பெருக்கம் அதுல ஏற்பட்டு அடுத்து வரக்கூடிய மழையின் காலத்திற்கு ஏற்றவாறு தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் என்பதை மிக அற்புதமாக எடுத்துரைத்தார்கள். நான் சமீபமாக சென்ற ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக விஐடிக்கு விதை திருவிழாக்கு போயிருந்தேன். அங்கே பெங்களூர்ல இருந்து ICAR IIHR என்ற பெங்களூர்ல முதன்மை விஞ்ஞானி சங்கர் அவர்களும் புவனேஸ்வரி அம்மா அவர்களும் முதன்மை விஞ்ஞானிகள். அவர்கள் இந்த தேசிய விதை பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த விதைகளை உற்பத்தி செய்கிறார்கள். நாட்டு ரக விதைகள், உயர் விளைச்சலை கொடுக்கக்கூடிய விதைகள். அதுல அவங்க தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருந்தாங்க. வெண்டைக்காய் அதுக்கும் பேர் வச்சிருந்தாங்க. அர்க்கா ரஷக் அப்படின்ட்டு கர்நாடகான அது அதிகமான இனிப்பு அதிகம் உள்ளது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி மிளகாய் ரகத்திலயும் நிறைய ஹரிதா அப்படின்றது காரமாக இருக்கக்கூடியதுன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த அதாவது தக்காளியே நாம கிலோ 1 ரூபாய் 2 ரூபாய் இருக்கும்போது விவசாயிகள் தரையில் கொட்டி அதை வீணடிக்கிறார்கள் சொன்னாங்க. அதெல்லாம் இல்லாம நாம அந்த காலத்துல அந்த நேரங்கள்ல அதை பதப்படுத்தி பவுடரை ட்ரை பண்ணி விற்கக்கூடியதற்கான ட்ரைனிங்கும் அவங்க ஒரு 2 நாட்கள் பயிற்சி கொடுக்குறாங்க. விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்குமே கொடுக்கிறார்கள். 2 நாள் பயிற்சிக்கு 5000 ரூபாய் என்றார்கள். அதற்கான ஒரு மிஷினும் அவங்க கொடுக்குறாங்க. வெளியில சந்தைகளில என்ன இருக்கோ அங்கேயும் கூட்டிட்டு போய் ட்ரைனிங் கொடுத்து அவங்க இயற்கை முறையில் விவசாயத்தை எவ்வாறு மேன்மைப்படுத்த முடியும் என்பதற்கான ஒரு புரிதலை கொடுத்தார்கள்.
அதே போல இப்ப ஐயா அவங்களும் அந்த இயற்கை வழி வேளாண்மை, நாம் இயற்கையோடு இணைந்த வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்கு மகரிஷி நமக்கு பல அற்புதமான கருத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நம்முடைய மனவளக்கலை அன்பர்களாகட்டும், ஆன்மீகத்தில் பயணிக்கக்கூடியவர்களாகட்டும், இந்த பாரம்பரிய ரக அரிசிகளை தொடர்ந்து நாம பயன்படுத்தணும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். கமலவேணி அம்மா, உங்க கேட்கலாமா? வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. ஐயா, நீங்க இந்த இயற்கை வேளாண்மை குறித்தும் இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை குறித்தும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இத கேட்கும் போது எங்களுக்கு வந்து நீங்க முக்கியமா சொன்னது இந்த நுகர்வோர் இது, அப்போ அதை வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஆவல் நல்ல தூண்டி விடுற மாதிரியான ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா இந்த உரை. ஐயா அவர்களுக்கு நன்றி. நீங்க அடிக்கடி இந்த மாதிரி உரைகளை கொடுக்கணும் ஐயா. அப்புறம் இன்னொன்னு ஐயா, நான் ஏற்கனவே நம்ம உங்ககிட்ட இருந்து ஐயா பாரம்பரிய அரிசி வாங்கி பயன்படுத்திட்டு இருந்தேன். இப்போ இங்க மதுரையில நான் இருக்கேன். மதுரையில கிடைக்க மாட்டேங்குது. அவங்க ஒரிஜினலா அது ஆர்கானிக் இது கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நம்மள்ட்ட இருந்துதான் வாங்கணும். இப்போ என்னென்னங்கய்யா நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு? பொதுவா எந்த அரிசி நம்ம பயன்படுத்தலாங்கய்யா, அத கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாருமே வீட்டுல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்கள்ல இருந்து. பொதுவாவே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லாரும் வீட்டுல குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கிறோம். அதாவது யாருக்கும் நீரிழிவு நோயோ மூட்டு வலியோ எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கூட, இல்ல இதெல்லாம் வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்களுக்கோ யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு நீரிழிவோ இல்ல மூட்டு வலியோ இருக்கு அப்படின்னு சொன்னா கூட, இல்ல எந்த ஒரு உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இல்லைனாலும் சரிதான், பெண்களா இருந்தா அவசியம் இந்த பூங்கார் அரிசியை எடுத்துக்கலாம் ஒரு வேளை. ஏன்னா அது ஹார்மோன் இன்பேலன்ஸ், இந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ்ங்கிறத அது சரிப்படுத்துது. உடல் பருமனாதலை தவிர்த்துடுது. அதே போல பெண் குழந்தைகள் வயதுக்கு வருவதை சரியாக வச்சுக்குது. அதே போல மாதவிடாய் பிரச்சனைகள் இல்லாம பாத்துக்குது. அதே போல கரு உருவாகுது, தாய்ப்பால் கொடுக்குது. இவ்வளவு விஷயங்கள் இந்த அரிசியில இருக்கு. அதோட இல்லாம அதுல லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதாவது ரத்தத்துல சர்க்கரை அளவை குறைவா கொடுக்கறதுனால நீரிழிவு நோயும் வராம இருக்குது. இந்த விஷயங்கள் சரியா இருந்தாலே இயற்கையாவே மூட்டு வலியோ முழங்கால் வலியோ இடுப்பு வலியோ இருக்காது ஒருத்தவங்களுக்கு. அதனால பெண்களா இருந்தா அவசியம் பூங்கார் அரிசியை ஒரு வேளை அது நீ எந்த ஃபார்ம்ல வேணாலும் எடுத்துக்கலாம். இட்லி தோசை கூட நல்லாதான் இருக்குது. இல்ல அரை தீட்டல சாப்பாடா எடுத்துக்கலாம். அது இல்லாம காமனா ஒரு மாசத்துக்கு 1 கிலோவோ 2 கிலோவோ இருந்தா போதும் கருப்பு கவுனி, அதே போல காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா, இந்த அரிசிலாம் 2 கிலோ 1 கிலோ இப்படி இருந்தாலே போதும். அத இட்லியாவோ தோசையாவோ கஞ்சில எல்லாம் நீங்க ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம், கலந்து செஞ்சுக்கலாம். மதிய உணவுல ஒரு 2-3 அரிசி சொல்றேன். தங்க சம்பா, தூய மல்லி, ஆத்தூர் கிச்சடி, இந்த 3 அரிசியும் நீங்க மாத்தி மாத்தி பயன்படுத்திக்கலாம். தங்க சம்பா, ஆத்தூர் கிச்சடி, தூய மல்லி. இதுல டைஜஷன் பிரச்சனை இருந்தா மட்டும் தூய மல்லிய நிறுத்திக்கிட்டு ஆத்தூர் கிச்சடி அப்படி இல்லைன்னா சீரக சம்பாவை எடுத்துக்கலாம். சீரக சம்பா புழுங்கல் அரிசிய எடுத்துக்கலாம். செரிமானத்துல பிரச்சனை இருக்கிறவங்க எப்பயுமே புழுங்கல் அரிசியை எடுத்துக்கிறது நல்லது. சரிங்கம்மா. சரிங்க. இப்போ நம்மள்ட்ட அரிசி எல்லாம் வாங்கணும்னா இது ஸ்டாக் இருக்குதாங்கய்யா? இருக்கு. எப்பயுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குமா, எப்பயுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கும். தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். இப்போ மூட்டு வலி இருக்கு எனக்கு அப்படின்னா நான் என்னங்க எடுத்துக்கலாம்? அப்படின்னா நீங்க பூங்கார இயல்பா ஒரு வேளை எடுத்துக்கலாம். பூங்கார எப்பயுமே இயல்பா நீங்க ஒரு வேளை எடுத்துக்கலாம். அது இல்லாம ஆத்தூர் கிச்சடி, தூய மல்லி, இது போன்ற அரிசிகளை நீங்க எடுத்துக்கலாம். தொடர்ந்து மாத்தி மாத்தி
மாத்தி மாத்தி எடுத்துக்கலாமாங்க? அதான் நான் சொல்றேன் பாருங்க. இப்ப பூங்காரியும் காட்டு யானை கருப்பு கவுனிய கலந்து இட்லி தோசை அது மாதிரி எடுத்துக்கலாம். மத்தியானத்துல ஆத்தூர் கிச்சடி எடுத்துக்கலாம். இரவுல மட்டும் ஏதாவது ஒரு அரிசிய கஞ்சாவோ இல்ல திருப்பியும் இட்லி தோசையாவோ எடுத்துக்கலாம். ஆனா கஞ்சாவும் சோறாவும் எடுக்கிறப்ப அதனுடைய பலன் கொஞ்சம் அதிகம். சரி. ஆமா, இட்லியா எடுத்து நீங்க உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறத விட கஞ்சாவோ சோறாவோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சரிங்க, நன்றி. நன்றி அம்மா. சசிகுமார் ஐயா, நீங்க பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க. சிறப்புங்க, நீங்க நல்ல தகவல்லாம் கொடுத்தீங்க. இந்த வந்து கிளைசிமிக் பத்தி சொன்னீங்க. இந்த பாரம்பரிய அரிசிகளோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து பெட்டராக இருக்குன்னு சொல்றீங்க. அதனாலங்க அந்த கிளைசிமிக் லோடு, அதாவது அந்த குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி ஃபாஸ்டா கன்வெர்ட் ஆகுறது மற்ற அந்த பட்டை தீட்டப்பட்ட நவீன ரக அரிசியை விட இது ரொம்ப குறைவா இருக்கும். அப்படி எடுத்துக்கலாம் தானேங்க? ஆமாங்க, இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு அப்படின்னு சொல்லி வரப்போ இது நான் பேசிக்கா தான் இதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம இது சார்ந்து ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறதுனால. இதுல வந்து ஒரு 50 55 60க்குள்ள இருந்துச்சுன்னா, ஒரு 50 55 அப்படி இருந்ததுன்னா அத லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்றாங்க. இதுவே வந்து 55 to 70 75 வரைக்கும் மீடியம்னு சொல்றாங்க. 75க்கு மேல 90 வரைக்கும் இல்ல 85 90 வரைக்கும் இருந்ததுன்னா அது ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்றாங்க. நம்ம பாரம்பரிய அரிசியில வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, காட்டு யானம், கருங்குருவை, வெள்ளரிசியில வந்து கருடன் சம்பா, இது போன்ற அரிசிகள்ல வந்து இது 48 55க்குள்ள தாங்க இருக்குது. இது நீரிழிவு நோய்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமா வேலை செய்யும். அதே போல கைவரச்சம்பான்னு ஒரு அரிசி. இதெல்லாம் சாப்பிட்றப்ப இது பல மருத்துவர்களே நம்மகிட்ட இருந்து வாங்கி பயன்படுத்திட்டு அவங்களே வந்து இதெல்லாமே கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மத்த ஆத்தூர் கிச்சடி, சீரக சம்பா இது போன்ற அரிசிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் ரேஞ்சில இருக்கு. ஆனா நீங்க சொல்லக்கூடிய இந்த ஒட்டு ரக அரிசி எல்லாமே வந்து கடைகள் விற்கக்கூடிய அரிசி எல்லாமே பாத்தீங்கன்னா 70 75க்கு மேலதான் இருக்கும். ஆமா, ரொம்ப ஜாஸ்தி. ஜாஸ்தியா தான் இருக்கும். அது எல்லாமே ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ். அதனால பாரம்பரிய அரிசி, அரை தீட்டல் அல்லது தீட்டப்படாத அரிசிகளை எடுத்துக்கிறப்ப கண்டிப்பா நீரிழிவுங்கிறது உயராது, வராது. ஃபர்ஸ்ட் வந்திருந்தாலும் அவங்களும் இதை பாதுகாப்பா எடுத்துக்கிறப்ப பாதுகாப்பா தான் இருக்கும். ஆமாங்க, நம்ம தமிழ்நாடுல நிறைய அக்குபஞ்சர் ஹீலர்ஸ் இருக்காங்க. நாங்க எல்லாருமே இந்த பாரம்பரிய அரிசி தான் ரெஃபர் பண்றோம். ஐயாவோட நம்பரையும் கொடுக்குறோம். நாங்களும் அதான் வாங்குறோம். நானும் அனார்கலியம்மா, கமலவனியம்மா நிறைய நண்பர்கள் உங்ககிட்ட தான் அரிசி வாங்கி உபயோகப்படுத்துறோம். இன்னொன்னுங்க, இந்த அர்னால்டு எர்ரட்னு ஒரு ஜெர்மன் டாக்டருங்க. அவரு வந்து இயற்கை மருத்துவர் தான். அவர் வந்து மியூக்கஸ் ஃபுட், மியூக்கஸ் லெஸ் ஃபுட் 2 கேட்டகரி பண்றாருங்க. அதாவது மியூக்கஸ் லெஸ் ஃபுட்ல வந்து இந்த காய்கறி பழங்கள் எல்லாம் கொண்டு வந்தாரு. மியூக்கஸ்ல எல்லாம் தானியங்கள், அரிசி இதெல்லாம் கொண்டு வர்றாரு. அவருக்கு வந்து இந்த பாரம்பரிய அரிசியோட அருமை தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம வந்து இத மியூக்கஸ் லெஸ் ஃபுட்டா எடுத்துக்கணுமா, மியூக்கஸ் ஃபுட்டா கொண்டு வரணுமாங்க நம்ம பாரம்பரிய அரிசியில? ஐயா வாழ்க வளமுடன். நம்ம வள்ளல் பெருமான் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இந்த ஜீரக சம்பான்னு ஒரு அரிசி இருக்கு இல்லையா, சீரக சம்பா அரிசி முதற்பட்சம் நேராத பட்சத்தில் மத்த சம்பா அரிசிகள்னு சொல்றாரு. அப்புறம் தானியங்கள்ல வந்து பருப்பு வகைகளை எடுத்துக்க சொல்றாரு. அதே போல காய்கள்ல வந்து முருங்கை கீரை, முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, வாழைக்காய், கிழங்கு வகைகள்ல கருணை கிழங்கு மட்டும்தான் எடுக்கணும் பாரு, வேற எதையும் எடுக்க கூடாதுன்னு சொல்லுவாரு. பழங்கள் அப்படின்னு சொல்லும் போது பழங்களை வந்து வாழைப்பழத்துல வந்து பேயன்பழம் சாப்பிடலான்னு சொல்லுவாரு. பங்களா வாழைப்பழம், ரஸ்தாளி, இந்த 3 பழமும் சாப்பிட சொல்லுவாரு. அதுவும் கூட அது கூட சர்க்கரை, அதாவது நாட்டு சர்க்கரை கலந்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லுவாரு. மத்த பழங்களை முற்றிலுமாகவே தவிர்க்கணுங்கிறாரு. அதுக்கு ஏன் அப்படின்னு, அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா, அது வந்து அழுகி போகக்கூடியது. அந்த பழங்கள் வந்து இப்ப நீங்க மாம்பழமே இருக்கு, இன்னைக்கு சாயந்தரம் அதை சாப்பிட்டீங்கன்னா பதமா இருக்கும், நாளைக்கு காலையில சாப்பிட்டீங்கன்னா அது அழுகி போயிடும். ஆக அது அழுகக்கூடிய அது காயக்கல்பம் இல்லை இல்லையா, அழிந்து போய்விடக்கூடியதா இருக்கு.
அதுவே வந்து ம். நம்ம தேனும் நாட்டு சர்க்கரையும் கெட்டு போகாதது, அதாவது புளித்து போகாதது நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவாரு. எவ்வளவு வருடங்கள் சரியான ஒரு சர்க்கரைய நீங்க வச்சிருந்தாலும் அது ம். புளித்து போகாம இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது ம். போன்று நீங்க நாட்டு சர்க்கரை எடுக்கும்போது நம்ம உடம்பு வந்து காயகல்பமா இருக்கும். தேன் எடுக்கிறப்ப, நெய் எடுக்கிறப்பலாம் அந்த மாரியான ஒரு நல்ல ஒரு உடல் வந்து நீடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்றது வள்ளல் பெருமானுடைய ஒரு கருத்தா இருக்கு. ஆ ம். அதன் அடிப்படையில பார்க்கும்போது, நம்ம பழங்கள விட நம்முடைய அரிசி, தானியங்கள் வள்ளல் பெருமான் குறிப்பிடக்கூடிய நம்முடைய மரபு தானியங்கள்லாம் வந்து நமக்கு ரொம்பவே சிறப்புடையதாங்க ஐயா இருக்கு. சிறப்பு, சிறப்பு. ஆமா. அதேபோல ம். ஜெர்மன் விஞ்ஞானியே ஒருத்தர் வந்து நம்முடைய சீரக சம்பாவ ஆய்வு பண்ணியிருக்காரு. ம். ஆய்வு ம். பண்ணி உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு உணவு அப்படின்னா, அது சீரக சம்பா அரிசி தான். ஏன்னா, நம்மளுடைய எந்த ஹார்மோனையுமே அது வந்து நம்ம சாப்பிட்ட பிறகு மாத்தாதாம். நம்முடைய ஆமா. உடல்ல வந்து எந்தவித வேதி வினையும் ரொம்ப இல்லாம, உடலுக்கு எந்தவித சங்கடமும் குடுக்காம, எளிதில் சீரணமாகி நம்ம உடலோட கலந்துக்கிறதுனால சீரக சம்பாவ எடுக்க சொல்றாருங்க. ஆமாங்க. நம்ம இந்த இயற்கை வேளாண்மையில இருக்கிற நம்ம ஞானப்பிரகாசம் ஐயா இந்த அரிசி, பாரம்பரிய அரிசிங்கள ரொம்ப படுத்தி ரொம்ப நெறைய சொல்லியிருக்காருங்க. நம்ம அதனால தான் நம்ம தமிழ்நாட்டுல நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய அரிசிய உபயோகம் பண்றவங்களா தான் இருக்கோம். சரிங்க ஐயா. அனாகலிமா ஐயாவோட நம்பர் போடுங்க. அவங்க நமக்கு அன்பர்கள் தேவைப்படுறவங்க உபயோகப்படுத்திக்கிட்டோம். ஓகேங்க நன்றிம்மா. ஐயா. நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க சரிங்க ஐயா. இப்போ சொன்னதுல அந்த பொன்னேறு பூட்டுதல் உண்மையிலே ஆமா. எனக்கு ஒரு காட்சியாக வந்தது. இப்ப வரக்கூடிய ஆடி பட்டத்திற்கு வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது வயல்வெளி வச்சு இல்லைன்னா கூட நாம வந்து அந்த பயிர் தொழிலை செய்வோம். என்னன்னா ஒரு சின்ன முடிந்த அளவுக்கு ஒரு 10 தொட்டிகளோ இல்ல இடம் சின்னதா இருந்தா கூட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மசாலா பெட்டியில இருக்கக்கூடிய ஐட்டங்களை வச்சு கடுகு, சீரகம், சோம்பு இந்த மாதிரி ஐட்டங்களை வச்சு வெந்தயம் எல்லாமே நம்ம சின்ன சின்னதா ஒரு உருவாக்கக்கூடிய அந்த ஆடி மாதம் ஆடி 18க்கு நீங்க உங்களோட தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இயற்கையை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் இது விரும்பி செய்யலாம். அதே மாதிரி ஐயா சொன்னதுல நான் அந்த பாரம்பரிய ரக அரிசிகளை அவரோட வாங்கி பயன்படுத்தியதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது சீரக சம்பா புழுங்கல் வாங்கினேன். பச்சரிசியும் வாங்கினேன். நான் புழுங்கல் வாங்கி அதை தொடர்ந்து உபயோகப்படுத்திட்டு இருக்கேன். அதுல ஈவினிங் சாதம் வடிச்சிட்டு அதை இரவு மண் சட்டியில பழைய சாதமா போட்டுட்டு மறுநாள் சாப்பிடும்போது அதனுடைய வாசம், அதனுடைய தன்மை உண்மையே சாப்பிட்டு பார்க்கவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப நல்லா இருக்கு. சீரக சம்பா பத்தி ஐயா அவங்க சிறப்பா சொல்லியிருக்காங்க. அந்த இயற்கையோடு இணைந்த வாழ்வை நாம் அனைவருமே வாழ்வோம், ஆரோக்கியம் பெறுவோம், இருக்கக்கூடிய நம்முடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுப்போம். இப்ப சீரக சம்பா சொன்னாங்க, அவங்க வந்து அந்த பெண்களுக்கு பயன்படக்கூடிய பூங்கார் அரிசி ஒருவேளை எல்லாருமே எடுத்தா அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் குறையும் அப்படின்னாங்க. சமமாக இருக்கும் அந்த உடல்நிலை. பெண்களுக்கு அதுதான் அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால அவர்களுக்கு மனப்பதட்டம், சோர்வு வரக்கூடியவர்களுக்கு எல்லாம் இந்த பூங்கார் அரிசி எடுத்துக்கொள்ளலாம். அது உடல் பருமனை தவிர்க்குமோ சொல்லியிருக்காங்க. அத மாதிரி மாதவிடாய் அது நிறைய பேருக்கு இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி கரு உருவாவதற்குமே இந்த பூங்கார் அரிசி மிகவும் பயன்படுகிறது. தாய்ப்பால் சுரக்கக்கூடியது, மேலும் லோ கிளைசிமிக் இருக்கக்கூடியது. இதுல சிலர் சொல்லுவாங்க அந்த ரேஷன் அரிசி கூட நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்றாங்க. ஏன்னா அது வந்து பட்டை அவ்வளவு தீட்டப்படாததுனால அதுவுமே இப்ப பயன்படுது. ஆனால் இந்த மார்க்கெட்ல விற்கக்கூடிய தீட்டிய அரிசிகள் ரொம்பவுமே இப்ப ஹை கிளைசெமிக் சொன்னாங்க, 75-90 இருக்கிறதுனால நமக்கு அது சுகர் உருவாக்கக்கூடியது. சர்க்கரையை நாம் உண்ணக்கூடிய உணவு நமக்கு ஏற்புடையதாகவும், நம்முடைய வயிறு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கலன்னு இருக்குங்க. உங்களுக்கு கழிவுகளே இல்லாம உடல் கழிவு சரியா நீங்குது. அது எல்லாருமே பார்க்கணும். நம்ம சாப்பிட்றது மட்டும்தான் பார்க்கிறோம். உடல் கழிவு சரியாக நீங்குகிறதா என்பதை நிச்சயமாக எல்லாருமே கவனிக்கணும். அந்த மாதிரி நீங்க இந்த உணவுகளை, பாரம்பரிய ரக உணவு அரிசி வகைகளை பயன்படுத்தும் போது உங்களுடைய உடல் கட் ஹெல்த்ன்னு சொல்லுவாங்க, நம்முடைய குடலின் வளம் சிறப்பாக இருக்கிறது. கழிவுகள் எளிமையா போனாலே நம்முடைய உடலும் மனமும் ஆரோக்கியமா இருக்கும். மனம் ஆரோக்கியமாக இருந்தால் நமக்கு இருக்கக்கூடிய அத்துணை செல்களும் புதுப்பிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து நீங்கள் இந்த இயற்கை
அரிசி ரகங்களை பயன்படுத்தி பலனடைய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, மிக்க நன்றி ஐயா. நான் உங்களுடைய என்ன ஷேர் பண்றேன். அடுத்து சில முக்கிய அறிவிப்புகள். நீங்க விடுபடுறதா இருந்தாலும் ஓகேங்க ஐயா. நன்றி. சில அறிவிப்புகள் சொல்லணும். சரிங்கம்மா. இப்ப நீங்க உங்க நம்பரையும் நீங்க சொல்லுங்க ஐயா. ஆங்கிலத்திலேயே சொல்லிடுறேம்மா. நீங்க சொல்லுங்க, நான் டைப் பண்றேன். ஏன்னா நான் எடுக்க முடியல. 944 சரிங்கய்யா. 35 35 73 73 530 530 944 35 73 530. ஓகேங்க ஐயா. ஓகேங்க. சரிங்கம்மா. அதே போல இப்ப நான் இந்த நிகழ்வை முடிச்சிட்டு நான் கொஞ்சம் வெளியில போயிருவேன். எனக்கு இந்த நம்பர்ல வாட்ஸ்அப்ல இருக்கு. சரிங்க. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப்ல இருக்கு. இதுல பதிவிட்டாங்கன்னா ஒரு 9 மணிக்கு மேல நான் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குன்ற லிஸ்ட் அனுப்பி வச்சிருவேன். காலையில 10 மணிக்கு 10:15 மேல கால் பண்ணா இது சம்பந்தமா பேசி அவங்களுக்கு என்கிட்ட தான் பேசணும்னா தமிழ் ஆனந்த யோகம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நானே பேசுவேன். அப்படி இல்லைனாலும் அவங்களே ஆர்டர் எடுத்து என்ன வேணுமோ அதை அழகா அனுப்பிச்சு வச்சிருவாங்க. அதுக்குன்னு 2 பேரை நியமிச்சாச்சு. ஏன்னா நம்ம விவசாய வேலையும் பாக்குறதுனால 2 பேரு அதுக்குன்னு நியமிச்சிருக்கேன். அவங்க அந்த வேலையை பாத்துருவாங்கம்மா. நன்றி நன்றி ஐயா. நீங்க அந்த அவைலபிள் லிஸ்ட் ஆஃப் இப்ப இருக்கிற கையிருப்புல இருக்கிற அந்த பாரம்பரிய அரிசியோட வகை ரகங்களை மட்டும் நீங்க லிஸ்ட் கொடுத்து அம்மா காமிச்சிருங்க. அம்மா நீங்க அதை நம்ம 5 குரூப்லயே போடுங்கம்மா. ஒரு 2500 பேர் இருக்காங்க. அதுல பலன் படுறவங்க படட்டும். அந்த டீடைல்ஸ் வாங்கி நம்ம குரூப்லயே போட்டுடலாம். ஓகேங்களா? சரி சரி. டேட்டா வாங்கி நம்ம குரூப்லயே போட்டுடலாம். நல்லதுங்க. நல்லது. நன்றி நன்றி ஐயா. ரொம்ப நன்றிங்கம்மா. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். சந்தோஷம். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி.